இருக்கலாங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ப்ரோ டிப் ஒன்று சொல்லி கொடுக்க போறேங்க. இப்போ யூ ஆர் அ ப்ரோக்ராமர். ஸோ உங்களுக்கு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருச்சு, வேரியபிள்னா என்னன்னு தெரியும், மெமரினா என்னன்னு தெரியும், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தெரியும், ஸ்ட்ரிங்கு தெரியும், அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும், ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரியும். கரெக்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற டிப்பு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி ஒரு ப்ரோக்ராம் எஃபிஷியன்ட்டா எழுதுவாங்க, ப்ரோக்ராமிங் எழுதுறது மூலியமா எவ்வளோ டைம் அவங்க சேவ் பண்றாங்க, ஸோ பிகினர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, ப்ரோ ப்ரோக்ராமர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட அவுட்புட் தேவை அப்படின்றத நீங்க ப்ரோக்ராமிங்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படிப்பட்ட அவுட்புட் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்டே நீங்க டிரா பண்ணிருந்தோங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறேன், ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்திருக்க கிளைண்ட் கிட்டனா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்போம். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு துணி கடைக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு தான் அவங்க கேட்பாங்க நம்ம கிட்ட. அதே மாதிரிதான் ப்ரோக்ராமிங்லயும், இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படிங்க வரணும் அப்படின்றத அஸ் அ டெவலப்பரா நீங்க கேளுங்க. சோ அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு இது டிஸ்பிளே ஆகணும், அதுக்கப்புறம் இது டிஸ்பிளே ஆகணும், இது இங்க வரணும், அங்க வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்களே அதுக்கு கோடிங் எழுதணும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிராக்டிஸ் பண்றேன்ற பேர்ல ஜூபிட்டர் நோட் புக்ல ஓபன் பண்ணி வச்சுட்டு வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாத்தி போட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. தட் இஸ் நாட் அ வைஸ் ஐடியா. நீங்க இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு குட்டி டாஸ்க் சொல்றேன், எனக்கு எப்படிப்பட்ட அவுட்புட் வேணும்னு சொல்றேன். The addition of two numbers. இப்ப இந்த addition of two numbers அப்படின்றதுல எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகணும். The addition of two numbers, the number 1 10, the number 2 அப்படின்றதுல 20, the answer அப்படின்றதுல எனக்கு 30. இப்படிதான் எனக்கு அவுட்புட்டே டிஸ்பிளே ஆகணும். இந்த அவுட்புட் வரதுக்கு நீ கோடிங் எப்படி வேணாலும் எழுதிக்கோ, நான் கோடிங் நான் பார்க்க போறது இல்ல. அந்த கோடை நீ எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு இந்த அவுட்புட் வேணும். இதுதான் எப்பயுமே நீங்க ஒர்க்குக்குன்னு வந்துட்டீங்கன்னா ப்ரொஃபஷனலா போக போக ப்ரோ எல்லாருமே இப்படிதான் யோசிப்பாங்க. இப்படி பண்றதுதான் உங்களுக்கு எஃபிஷியன்ட் மெத்தட். அதை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை எப்படி மேம் நான் அச்சீவ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தம் ரூல் போதுங்க. அது என்ன தம் ரூல்னா, இட் ஷுட் பி எ லைன் பை லைன் எக்ஸிகியூஷனா இருக்கணும். இது லைன் பை லைன் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஒரு விஷயம் போதும். ஃபர்ஸ்ட் எதை டிஸ்பிளே பண்ணணும், நெக்ஸ்ட் எதை டிஸ்பிளே பண்ணணும், அதுக்கடுத்து எதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அவுட்புட்டை இப்போ நான் மினிமைஸ் பண்றேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடிங் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் இருக்கு இல்லையா? நீங்க அதை ஃபர்ஸ்ட் போட்டாலும் சரி, ஒரு அவுட்புட்டை நீங்க 1000 விதமா கூட கோடிங் எழுதலாம். சரிங்களா? ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு, சேம் அவுட்புட்டுக்கு there are n number of ways. நம்ம ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் வேல செய்யலாம். ஸோ பிரிண்ட்ல ஸோ த அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற மாதிரியே டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் num1 is equal to 10. அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் என்ன வேணும்னா, print the number 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பக்கத்திலேயே இப்ப நான் எழுதியிருக்கிற இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பக்கத்திலேயே வந்து 10 இருக்கு. கரெக்டுங்களா? இதுக்கு பக்கத்திலேயே எனக்கு 10 இருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே 10 வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஆல்ரெடி டோல் யூ, இந்த 2 டபுள் கொட்டேஷனுக்குள்ள வரைக்கும் என்ன இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். அது பக்கத்துல வேணும் அப்படின்னா நீங்க கமா போட்டு அந்த நம்பர் அப்படியே கால் பண்ணிடுங்க. அப்ப இதுல இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இந்த எப்போ இந்த வேரியபிள பாக்குதோ வேகமா போய் இந்த முன்னாடி இது மாதிரி ஏதாவது ரெஃபர் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு மெமரியில போய் செக் பண்ணிட்டு அந்த நம்பர்ல 10 தான் சேவ் ஆயிருக்குன்னா அதுக்கு பதிலா இங்க 10 போட்டுரும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பேஜ்ல இருக்கிற மாதிரியே எனக்கு வந்துருச்சா, இந்த நம்பர் 1 is 10ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும்னா இது நீங்க புதுசா கத்துருக்கீங்க, இந்த மாதிரியும் நீங்க டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து num2ல 20 print statement
the number 2. இது நான் என்ன பண்ண போறேன், சேம் எனக்கு அதே மாதிரி செட்டப்ல தான் இருக்கு, அதனால நாம் 2 போட போறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு அப்படியே வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டபுள் கோட்டேஷன்ல இருக்கிறது நான் அப்படியே போட்டா the addition of the answerன்னு வருது. ஆன்சர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், num1 பிளஸ் num2 அப்படின்னு சேர்த்தே நீங்க கொடுத்துடலாம், கமா போட்டு. அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் அழகா டிஸ்பிளே ஆகும். இல்ல எனக்கு இப்படி வேண்டாம், இப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப புதுசா இருக்குன்னா இந்த இடத்துல நீங்க ஆடுனே கொடுத்து num1 பிளஸ் num2 நீங்க இந்த இடத்துல சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து வச்சுட்டு இதுக்கு பதிலா நீங்க என்ன கொடுத்துக்கலாம்னா ஆட்னு கொடுத்தாலும் அது உங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆகும். சோ இப்போ நீங்க மிகப்பெரிய ஒரு ப்ரோ டிப் கத்திருக்கீங்க, தம்ப் ரூல் கத்திருக்கீங்க. என்ன கத்திருக்கோம், நம்ம அவுட்புட்டை ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோடிங்கே எழுதியிருக்கோம். அவுட்புட்டுக்கு தேவையான மாதிரி ஒரு லைனா நெக்ஸ்ட் எது பண்ணணும், எது பண்ணா நெக்ஸ்ட் லைன் பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் எதை எக்ஸிக்யூட் பண்ணா இந்த லைனை டிஸ்பிளே பண்ண முடியும்னு யோசிச்சு நம்ம இந்த கோடிங்க எழுதியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஆமா ரைட்? சூப்பருங்களா? சோ உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ நீங்க இனிமேல் இதெல்லாம் தாங்க ரீகால் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வேரியபிள்னாலே இட் ஹோல்ட்ஸ் மெமரி அப்படின்னு தெரியும். சோ அவுட்புட்டை வச்சுதான் நீங்க கோடிங் எழுதணும்னே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ இதெல்லாம் தான் உங்களோட ரீகாலிங் மெத்தட்.